வணக்கம் 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 திராவிட வணக்கம் திராவிட வணக்கம். ரொம்ப ரொம்ப உக்கிரமா இருக்கிறேன். என்ன மறுபடியும் கொண்டு வந்துட்டியா? மறுபடியுமா சங்கிமானா இன்னைக்கு? இல்லை இல்லை சி ஒரு நாளைக்கு இருந்தால் அவன் வந்து ஒரு தடவை தான் அடிக்கிறேன். ஸோ அவருக்கு தான் பொழப்பு இல்லை. ஏறுனா ப்ரெஸ் மீட் இறங்கினா ப்ரெஸ் மீட், அதுக்கு நம்மளை அவரே அடிச்சுட்டு என்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட்டை வந்து மொத்தமாக கூடாரம் காலியாக போகுது. ஐ மீன் எல்லாரும் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் அன்னைக்குன்னு சொல்கிறப்போ அன்னைக்கு சீமானோட மூஞ்சை நான் பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஒரு நாள் நாங்கள் யாரும் சீமானுக்கு மைக்கு நீட்ட மாட்டோம்னு போர் அடிக்குது ஒரு நாள் சொல்லுவாங்க. இல்லைன்னா போர் அடிச்சிடும் நமக்கு. ஒன்றும் இல்லை, 26 நெருங்க பாருங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபன்னு மோடே இல்லை, ரொம்ப உக்கிரமா இருக்கிறேன். சீரியஸ் மோடு, ரொம்ப சீரியஸான. என்ன ரொம்ப முக்கியமான பிராதம் கொண்டு வந்திருக்கேன். என்ன பிராதங்க? சபர்மதி ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் போன மாசம் 15-16 நினைக்கிறேன் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம். அப்படியா? ஆமா ஆமா. அதாவது குஜராத்தில் நடந்த அந்த கலவரம் இருக்கு இல்லையா, இஸ்லாமியர்கள் மீது திட்டமிட்டு அவர்கள் வந்து கொலை செய்வதற்காக நடந்த கலவரம் இருக்குல்ல, அந்த கலவரத்தை வந்து வேற ஒரு பூச்சி பூசுறதுக்கு இல்லை அப்படிலாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு பொய் பரப்புரையை பண்ணுவதற்காகவே இந்த சங்கிகளால் எடுக்கப்பட்டு பிஜேபியால் வந்து ப்ரொமோட் செய்கிற இந்த படத்தை வந்து பார்லிமெண்ட்ல இருக்கிற ஆடிட்டோரியம்ல வச்சு மோடி உட்பட அவருடைய மொத்த அமைச்சரவையும் உட்காந்து இந்த படத்தை பார்த்து ப்ரொமோட் பண்ணி இருக்குது. அதனாலதான் இப்போ வந்து தூக்கி போட்டு நம்ம இதுல அதை பத்தி பேச போறோம். ஆமா ஆமா. படத்தை பார்த்துட்டியா? படம் பார்க்கல. படம் பார்க்கலையே? எவ்வளவு பெரிய படம், எவ்வளவு பெரிய பிரச்சனை, அதை போய் பார்க்காம பேச போறங்கிற. என்ன பேசிட்டு இருக்கிற? இல்ல படத்தை நம்ம பார்த்தோமா பார்க்கலையாங்கிறது இல்லை பிரச்சனை. அந்த படத்தை யாரு பார்க்கிறா, அதை யாரு ப்ரொமோட் பண்றான்றது இருக்குல்ல, அதுலயே தெரிஞ்சு போயிடும் அது என்ன மாதிரியான வியாபாரம், அது என்ன மாதிரியான பண்டம்னு. அப்ப படத்தை பார்க்கல. என்ன சொல்லியிருக்காரு? நிறைய சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா சொல்லியிருப்பாருல்ல. ஆமா. அவன் எதை வந்து எடுக்கிறான்னு பாத்துக்க, கண்ணை மூடிட்டு அதுக்கு எது தம்பிரு, அவ்வளவுதான் நீ வந்து தப்பிக்கிறதுக்கு வழி. அந்த வழியை தான் ஐ எம் ஃபாலோயிங். அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த படத்தை பத்தி பேச போறீங்க. ஆமா ஆமா ஆமா. படத்தை பார்க்கல, அதை நம்ம சொல்றதுல ஒரு இதுவும் இல்லை. ஆனா என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்கிற அந்த கன்றாவை யாவன் வந்து வியாபாரம் பண்றான், அதுக்கு யாவன் சர்டிபிகேட் கொடுக்குறாங்கிறது தெரியாதா? சங்கின்னு சக நண்பன் யாரும் சொல்லுவா? சீமான் தான் சொல்லுவாரு. அந்த மாதிரிதான். ஓகே, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அதாவது சபர்மதி எக்ஸ்பிரஸா? சபர்மதி ரிப்போர்ட். சபர்மதி எக்ஸ்பிரஸ்ங்கிறது அந்த ட்ரெயின், ஒரிஜினல் ட்ரெயின். கரெக்டா தான் வரீங்க. ஒரிஜினல் ட்ரெயின் பெறது. ஆமா ஒரிஜினல். இது வந்து சபர்மதி ரிப்போர்ட். இப்போ நான் டாக்குமெண்ட்ரி. அது படமாவா? டாக்குமெண்ட்ரி எடுக்கிற அளவுக்கு நம்மகிட்ட விஷயமும் கிடையாது, நமக்கு அறிவும் கிடையாது. நம்ம அப்படி ஒன்றும் கலட்டவும் இல்லை அப்படிங்கிறது சங் பரிவார கும்பலுக்கே தெரியும். நான் என்ன கேட்குறேன், நீங்க இந்த திரைத்துறையில் எத்தனை ஆண்டுகளா இருக்கிறீங்க? தம்பி இப்படி பொசுக்குன்னு கேட்காத. இருக்கிறேன், கொஞ்சம் சில ஆண்டுகளா இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இலக்கத்தை எட்ட இருக்கிறீங்க இல்லையா? உண்மை உடச்சு பேசியிருந்தோம். 2 இலக்க வருடங்களை நெருங்க இருக்கிறீங்க. ஆமா ஆமா. சரி, சபர்மதி ரிப்போர்ட் அப்படின்னு ஹிந்தியில ஒரு ஷிட்டு பேண்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைய தேதி வரைக்கும், இந்த கேமரா நான் ஆன் பண்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியும்? தெரியல. நேற்று தான் ஏதோ வரிசையா உட்காந்து இதை படம் போட்டிருந்தாங்க, நேற்று தான் பார்த்தேன் நான். அதுவும் மோடி உட்பட எல்லாரும் இப்படி உட்காந்து இருக்கிற அந்த போட்டோ பார்த்துருப்பீங்க. மற்றபடி இப்படி ஒரு ஷிட்டு பேடப்பட்டிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த லட்சணத்துல தான் இருக்குது அந்த படம். அப்ப பாத்துங்க, மக்கள் பார்க்காமலே அப்படிதான் இருக்குங்கிற நீ. நல்லா இருந்ததுன்னா, விஷயம் இருந்ததுன்னா, அது போய் ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்க. ஓகே ஒண்ணு இல்லண்ணே, தேர்தல் பிரதமர் பார்த்தே அவனும் பார்க்கல, அதான் பெரிய விஷயம். தேர்தல் சமயத்துல நம்ம ஒருத்தர் இருந்தாப்புல, யூடியூபர் துருவ் ராத்தி அப்படின்ட்டு, அவர் யாராவது தெரியுமா? 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி துருவ் ராத்தியே யாருக்காவது தெரியுமா? இங்கே தமிழ்நாட்டுல கண்டென்ட் பண்ற ஒரு சிலருக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவில் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிற இல்லை சர்வதேச ஊடகங்களில் பெரிய ஊடகங்களில் பணி செஞ்ச 1-2 பேருக்கு துருவ் ராத்தியை தெரியுமே தவிர மற்றபடி இங்கே யார் வெகு மக்களுக்கு தெரியாது. அவர் பேசின வீடியோவை மூளைக்கு மூளை சந்து ப்ரொஜெக்டெல்லாம் ஒருத்தன் வாடகைக்கு வாங்கி போட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அதுதான் வைரல். அது என்ன, மக்கள் வந்து நெருங்கி வந்துட்டாங்க. மக்களுக்கு அவர் பேசுகிற அரசியல் புரியுது, மக்களுக்காக பேசுகிறாருங்கிறது புரியுது, மக்கள் மொழியில பேசுகிறாருங்கிறது மக்கள் புரியுது, மக்கள் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் இல்லையா? இப்போ நீ எவ்வளவோ கோடிகளை போட்டு நீ ஒன்று வந்து வேண்டு வச்சிருக்கிற, அதை மக்கள் வந்து சீண்டவே இல்லை அப்படிங்கிறதான பொருள். ஒன்றுமே பார்க்கல அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து ஒரு
ப்ரொமோஷன் பண்ணணும். பாருங்க மோடியோட நிலைமை, ஏன் ஒரு தேர்தலில் 4 ரவுண்டு வந்து ட்ரெயிலிங்கில் போயிட்டாரு, அதுக்காக இப்படி பிஆர் வேலையெல்லாமே பார்த்துக்கிறது. ஆமாம், அது ஏதோ படம் பிடிச்சிருக்குது, அது மட்டும் இல்லை, அது படம் மொத்த டீமும் பார்த்துருக்குதோ, மொத்த டீம். ஆமாம், ஏற்கனவே அதாவது மொத்த அமைச்சரையும் பார்த்துருக்குதா, மொத்த அமைச்சரவே அங்கே தான் உட்காந்துருக்குது. அதாவது விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் புயல் வந்திருக்கு, அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அதுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்குறாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஐயாவுக்கு. ஆனால் ஒரு படம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு. அதானிங்கிற ஒருத்தர் பிரதமர் மோடி எந்நேரமும் கூடவே கூட்டிட்டு சுற்றுற நபர், அவரை பற்றி அமெரிக்காவில் ஒரு வழக்கு இல்லை 2 வழக்கு குற்றப்பத்திரிக்கை, ஒரு சிவில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்குது, இன்னொரு கிரிமினல் வழக்கு, அதில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதை குறித்து விவாதம் செய்யணும் வாங்க. ஏன்னா நேரடி குற்றச்சாட்டு எஸ்சிஐசி மேலே இல்லையா, அதாவது எஸ்சிசி நம்ம சோலார் எனர்ஜி அந்த கார்பரேஷன் மேலே, கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்சிசிஐ மேலே, அது வந்து இந்தியாவினுடைய ஒன்றிய அரசினுடைய ஒரு நிறுவனம், அதன் மீது குற்றச்சாட்டப்பட்டிருக்குது. அப்போனா நேரடியாக மக்களின் பணம் பாக்கெட்டிலிருந்து இப்படி அசால்ட்டாக எடுத்து அதானி பாக்கெட்டுக்கு போகுது. இதுதான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. அவர் ஓப்பனாக சொல்கிறார், உன் வீட்டில் ஒவ்வொரு தடவை நீ சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணும்போதும் அதானியோட பாக்கெட்டுக்கு பணம் போகுது அப்படின்னு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து விமர்சனம் செய்கிறாரு. இதை பற்றி வந்து குறைஞ்சபட்ச ஒரு ஜேபிசி ஃபார்ம் பண்ணுங்க, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன் வந்து போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை குறைஞ்சபட்சம் அது விவாதமாக செய்யலாம் வாங்க அப்படின்னா, ஓம் பிர்லா சொல்கிறாரு, இப்படியெல்லாம் அமளி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வந்து வந்து நாடாளுமன்றம் நடத்த வேண்டி வரும் பார்த்துங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு? இன்னொன்று சொல்லுவாங்க, எதுவும் ரெக்கார்ட் ஆகுது, எதுவும் ரெக்கார்ட் ஆகுது, நீ அதான் மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. இல்லை என்ன போன தடவை 140 பேருக்கு மேலே சஸ்பெண்ட் பண்ணி விட்டீங்களா, அந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் நாடாளுமன்றம் ஒரு விளையாட்டை தான் இருக்குது எங்களுக்கு, ஜாலியாக விளையாடுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. எவ்வளோ கோடி பணம் செலவு பண்ணி எவ்வளோ கோடி உங்களுக்கு கஷ்டப்பட்டு கோட்டு போட்டு உங்களை அனுப்பி வச்சா ஈஸியாக ஜாலியாக பேச மாட்டேன், உங்கள் இஷ்டம் தான் என்னத்தை பேசணும், என்ன பேசணும் பேசக்கூடாதுங்கிறது எதிர்கட்சி முடிவு பண்ணுறது தானே, அவங்களுக்கும் ஒரு பார்த்து இருக்குதுல்ல. இது அதானியை பற்றி வந்து அவர் பேசும்போது, எதிர்கட்சி தலைவர் இல்லையா நீங்களே அரசாங்கத்தில் ஒரு அங்கம் இல்லையா, நீங்கள் போய் இப்பெல்லாம் கடுமையாக விமர்சிக்கலாமா அப்படின்னு நம்ம ஊர் சங்கி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ராகுல் காந்தியை. நீ எதுக்கு இப்போ அவர் அணைக்கிற, நீ அவர் என்ன இத்தனை வருஷமாக பேசிக்கிட்டு இருந்த, அப்படி இல்லை நீ பேசணும், இப்போ எதுக்கு அவரை வந்து ப்ரோ நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று மண்ணுக்குள்ள ஒன்று இல்லையா, அவரே கையேற தள்ளி நில்றா அப்படின்றத அவர் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா அதானியை பற்றி இவங்க பேச மாட்டாங்க, இதை பற்றியும் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ரொபகண்டா படத்தை வந்து பார்க்கறதுக்கு மொத்த அமைச்சரவையும் போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. இது எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க. ஒரு நாட்டினுடைய என்ன கேவலம் இருக்கு, ஒரு படம் பிடிச்சிருக்குது ஏதோ பார்க்க போகிறது என்ன கேவலம் இருக்கு, படத்தில் ஏதாவது ஒரு உண்மை இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நான் இன்னும் படத்தை பார்க்கல, கண்ட மொழிட்டு நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அதில் கண்டிப்பாக உண்மை இருக்காது. அப்படியா? நான் அடிச்சு சொல்கிறேன் உண்மை இருக்கு. ஏன்னா போய் என்டார்ஸ் பண்ணுற முகரக்கட்டை எப்படி? ஏன்னா அது மட்டும் இல்லை, ஏற்கனவே வந்த படங்கள்னு ஒன்று இருக்குல்ல, இருக்குதா இல்லையா, நமக்கு ரெக்கார்டு இருக்குல்ல, கேரளா ஸ்டோரி சம்பவம் 35,000 பெண்கள் 40,000 பெண்கள் லவ் ஜிகாது நடந்து கேரளாவில் ஃபுல்லா மதம் மாத்திட்டாங்க. பாஜகவின் ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் கொடுத்த பதில் மனு லவ் ஜிகாத் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை ப்ரோ, அப்படின்னு எந்த வழக்குமே இந்தியா முழுக்க பதிவு செய்யப்படவில்லை. அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசு தாக்கல் செய்யப்பட்ட பதில் இல்லையா, அதை வச்சு ஒரு படமே எடுத்துட்டாங்க. ஆமா சரி, அப்ப நம்ம இவர் இப்ப காங்கிரஸ்ல வந்து அட்வொகேட் அலீம் அல் புகாரி அவர்கள் இருப்பாரு. அவர் வந்து யார் அப்படின்னா பல தொலைக்காட்சி விவாதங்கள்ல வந்து காங்கிரஸ் சார்பா அவர் கலந்து, ஆமா அவர் வந்து நீங்க பார்க்க முடியும். அவர் தான் வந்து அவரும் ஒன் ஆஃப் த வழக்கறிஞர் நினைக்கிறேன். அந்த கேரளா ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டு இஸ்லாமியர்கள் மீது கட்டப்பட்ட பொய் வதந்தி பரப்புரை படம் அப்படிங்கிறத அவர் எதிர்த்து வழக்காடினாரு. அப்படி வழக்காடினப்ப அவரே வந்து அந்த படம் எப்பா நீங்க இத்தனை நம்பர் சொல்றீங்களே, உண்மையிலுமே அவ்வளவு பெண்கள் பாதிக்கிட்டு இருக்காங்களா, அவங்கள்ட்ட நம்பர் இருக்கா அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு வந்து நல்ல கேள்வியா இருக்குது தம்பி, நம்பர் இருக்குது அப்படின்னா நியாயத்துக்கு உண்மை பேசுறேன்னா என்ன சொல்லணும், ஆமாங்க நம்பர் இருக்குது, இங்க பாருங்க ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்ல வந்து இருக்குது, இங்க பாருங்க இந்த இவ்வளவு டேட்டா இருக்குது, இவ்வளவு பேர் ஏமாத்திருக்காங்க இருக்கு அப்படின்னு காட்டணுமா இல்லையா? அங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இல்ல இல்ல ஒரு 12 கேஸ் இருக்கா, இல்ல ஒரு 2 கேஸ் இருக்கு நினைக்கிறேன், 2 இருக்கும், 2 இருக்கு, அப்ப 2 ஒண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன், 2ஆ 1ஆ இல்ல ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டேங்கிற ரேஞ்சுக்கு தான் அவங்களோட உண்மை இருந்தது. அவ்வளவு வீர தீரமா நீ பதில் சொன்னாங்க. படங்கள்ல
எங்க ஸ்கிரீன் பண்ணாலும் அத்தனாயிரம் பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வாசகம்லாம் கட் பண்ணணும் அப்படிங்கிறது கட் பண்ணி கொடுத்தாங்க. நீதிமன்றம் வந்து அறிவுரை செஞ்சது. இதை பல இடங்கள்ல அலிமல் புகாரி அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாரு, பல நேர்காணல்கள்ல அதை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்படி கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு இருக்குது அப்படின்னா செஞ்ச அப்படின்னா அப்படியா ரொம்ப இவன் கேட்டான்ல, அத்தனாயிரம் தலித்துகள் கொல்லப்படவில்லையா கேட்டேன். அந்த ரேஞ்சுக்கு தான் இவங்களோட டீலிங்லாம் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போங்க, என்னது காஷ்மீர் ஃபைல்ஸ். காஷ்மீர் ஃபைல்ஸ், ஆமா. அதாவது காஷ்மீர்ல நடந்த ஏதோ ஒண்ணு, அங்க ஒரு கலவரம் நடந்துச்சு, அதுல வந்து பண்டிட்டுகள் அடித்து கொல்லப்பட்டார்கள், வந்து கொல்லப்பட்டார்கள், இன அழிப்பு செய்யப்பட்டார்கள். கவர்மெண்ட் ரெக்கார்டு படி இவனுங்க தானே எல்லாத்துக்கும் தூக்கிட்டு வருவானுங்களா, கவர்மெண்ட் ரெக்கார்டு படி பேசுங்க, கவர்மெண்ட் ரெக்கார்டு படி பேசுங்க அப்படின்னு. சரி, உங்க கவர்மெண்ட் ரெக்கார்டு படி பேசுவோமா? அங்க எவ்வளவு பேர் கவர்மெண்ட் ரெக்கார்டு படி கொல்லப்பட்டாங்க சொல்லு. 100 பேரும் என்னதான் வந்து அவங்க சொன்னது வந்து 5000 பேர் சொன்னாங்க நினைக்கிறேன். அவனுங்க லட்சக்கணக்கில் சொல்லியிருக்காருங்க. நீங்க வேற இதுல நான் அதுக்காக அதை வந்து 100 பேர் தானே அப்படின்னு 100 பேர் தானே அப்படின்னு எளிதில் கடந்து போகணுமா, நான் அப்படி சொல்லவே இல்லை. ஆனா நீ அந்த நம்பரை எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்றல, அந்த விஷயத்துக்கு நீ ஒரு ஒரு கதை கட்டுறல, அது பொய்ன்னு சொல்றேன். அங்க பல காஷ்மீரி பண்டிட்டுகளை வந்து காப்பாற்றி அந்த கலவரத்தில் சிக்காம அவர்கள் வந்து பாதிப்புள்ளாகாம காப்பாற்றினது யார் அப்படின்னா அங்க இருக்கிற இஸ்லாமிய குடும்பங்கள். பல இஸ்லாமியர்கள் இந்துக்களை காப்பாற்ற முற்பட்டு இறந்தவர்கள் இருக்கிறாங்க. சொந்த குடும்பத்தை வந்து அவ்வளவு பாதிப்புக்கு உட்பட்டு அவங்கள வந்து ரிஸ்கில் வச்சு பல இந்துக்களை காப்பாற்றினவர்கள் அங்க இருக்கிறாங்க. இதுதான் உண்மை சம்பவம். ஆனா அவன் எப்படி எடுத்தான் இப்போ பார்த்தோமா இல்லையா? ரைட், ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. சீமான் மூஞ்ச பார்த்தாலும் நம்ம சொல்ல மாட்டோம், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இது. அது மாதிரி இப்ப இந்த காஷ்மீர், ஆனா இது ஒரு ஒற்றுமை இருக்கு எல்லாருக்கும். பாத்தியா, ஒரு படம் கூட ஓடவே இல்லை, ஒரு படம் கூட வெகுஜனத்துக்கு வரல, ஒரு படம் கூட மக்கள் ஏத்துக்கல, ஒரு படத்தையும் மக்கள் அங்கீகரிக்கல. 80% இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, 80% மக்கள் அந்த படத்தை அங்கீகரிச்சாங்களா? உண்மையிலே அது என்ன பண்ணிருக்கணும்? பாகுபலியை விட, டைட்டானிக்கை விட, கிளாடியேட்டரை விட, அந்த படங்களை விடலாம் அதிகமாக வசூல் பண்ணிருக்கணும்ல, பண்ணிருக்கணுமா இல்லையா? ஆனா பேசுறீங்க பத்தீங்களா, பாவம் அவங்கள்ட்ட என்ன இருக்குது? இல்ல ஒரு 2000 கோடி 5000 கோடி 10,000 கோடி இருக்கிற இந்துக்கள் முழுக்க ஆதரிச்சிருந்தாங்கன்னா 10,000 கோடி வசூலா இருக்கணுமே. ஏன் இல்ல? படத்துல ஒண்ணும் இல்ல, பாஜகவே இந்துக்கள் மேல ஆதரிக்கல. அதுதான் வந்து இவரு சொல்றாரு ராகுல் காந்தி. எப்பா யாரு சும்மா பேசிட்டு தர்றான், இவன் வந்து ஒட்டுமொத்த இந்து மக்களுக்குமான கட்சி எல்லாம் பாஜக அப்படிங்கறதான் அவர் பேசுறாரு. கத்தி பேசினாரு பார்லிமெண்ட்ல, உட்கார்றா அப்படின்ட்டாப்ல. இப்ப இதுதான் நடக்குது. இப்போ இதில் இன்னும் உன்னிப்பா பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்குது. முதல்ல இந்த அமைச்சரவையில் ஏகப்பட்ட கேவலங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு கேவலம் என்ன, இந்த அமைச்சரவையில இஸ்லாமியர்களுக்கு பங்கு இல்லை அப்படிங்கிறது. சுதந்திரம் கிடைச்சி இத்தனை ஆண்டு காலத்துல இஸ்லாமியர்கள் இல்லாத அமைச்சரவை இதுவாதான் இருக்குதுன்னு பல மூத்த பத்திரிகையாளர்கள் ஆய்வறிஞர்கள் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஆய்வுக்கு உட்படுத்துங்க. ஏன்னா சொல்லுங்க, அதாவது பிஜேபி கவர்மெண்ட்ல, பிஜேபி சைட்ல, பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் குறிப்பா மோடியினுடைய ஆட்சியில தான் அமைச்சரவை இல்லை அப்படிங்கிறது. இந்த அமைச்சரவையில் இஸ்லாமியர்களுக்கு இடம் கிடையாது. அதை பல்வேறு வீடியோவில் நம்மளே ஆதாரத்தோட எம்பியாக இவனுங்க எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறானுங்க, எம்பிக்கு சீட் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தானுங்க அப்படிங்கிறத நம்மளே நம்பர் எடுத்து போட்டிருக்கிறோம், பல இடங்களில் பேசியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த கேவலத்தையும் மிஞ்சுகிற ஒரு கேவலமாக அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா, பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆடிட்டோரியம்ல இந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணியிருக்கிறானுங்க. இத ஏற்பாடு யாரு தெரியுமா? மெய்டி, மினிஸ்டர் ஆஃப், ஆமா, மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பிராட்காஸ்டிங், அந்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். ஆமா, அந்த அமைச்சகத்திலிருந்து இது ஏற்பாடு செய்யப்பட்டு, தகவல் தொழில்நுட்பம் இல்லப்பா, ஒலிபரப்புத்துறையா, ஒலிபரப்புத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஒரே மினிஸ்டர் தான் நினைக்கிறேன். அந்த அமைச்சகத்திலிருந்து இதை ஏற்பாடு செஞ்சு, தகவல் தொழில்நுட்பம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லையா? ஆமா, அண்ட் பிராட்காஸ்டிங் அது வருதா? ஆமா, ரெண்டும் ஒரே துறையின் கீழ் தான். ஓகே, அதை பண்ணிட்டு பட ஸ்கிரீனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு வேற, டின்னர் வேற அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. டின்னர், டீ பார்ட்டியா? டின்னர் வேற, பாவ் பஜ்ஜி, இவ்வளவு உனக்கு வந்து இருக்குல்ல, அப்படி என்ன பண்ணணும்? எல்லாரையும் கூட்டு வச்சு பண்ணுங்கறியா? வேற 2 டாக்குமெண்ட்ரி இருக்கு, இப்போ அதையும் ஸ்கிரீன் பண்ணுங்க. என்னது வேற என்ன இருக்கு? பிபிசியில் 2 டாக்குமெண்ட்ரி ரிலீஸ், பிபிசிவா? பிபிசியில் 2 டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க, அதையும் போடணும்ல. அது எங்க? ஓ, அந்த அதுவா? அது குஜராத் கலவரங்கள்
ஏன்னா நேரடி வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க, இவ்வளவு இது இருக்குது. அப்ப இந்த முட்டைக்கண்மணி நான் இவ்வளவு நாள் அந்த அவர் வந்து இவ்வளவு தம்பி தம்பி அதெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி, மூத்த பத்திரிகையாளர்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுங்கிற. நான் இப்படிதான் பேசுவேன் அவரை. நான் இவ்வளவு வீடியோல நான் அவர் அப்படி பேசியிருக்கேன்னா, இந்த வீடியோல பேசுறதுனா காரணம் இருக்கு. இதே பிபிசி அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணப்ப அந்த எல்லாம் தெரியுமா பேசினாரு, இது மோடி அவர்களின் ஆட்சி என்பது கொடுமையானது என்று மாற்றுக்கருத்து இல்லை, ஆனா பிபிசி இதை ஏன் இப்பொழுது செய்ய வேண்டும்? பிபிசி சொல்ற அளவுக்கு ஒண்ணு கொடுக்கோல் ஆட்சி இல்லை இல்லையே அப்படின்னாப்ல. இது எவ்வளவு பெரிய கேவலம் முட்டு இல்ல. நான் என்ன கேட்கிறேன், இந்திய துணைக்கண்டத்துல ஆமா மோடி இவ்வளவு கேவலத்தை செய்திருக்கிறாருன்னு முதுகெலும்புள்ள ஒரு நேஷனல் மீடியாவை நீ காட்டு, ஏதாவது ஒண்ணு இயங்குதா? அப்போ வெளில இருந்து ஒருத்தன் தான் பேச வேண்டியது இருக்குது. உள்நாட்டில் செபி வந்து ஆமா அதானி வந்து இவ்வளவு ஸ்டாக் மேனிப்புலேட் பண்ணாரு அப்படின்னு அவன் செய்ய வேண்டிய அவனுடைய கடமையை ஒழுங்கா செஞ்சிருந்தான்னா எதுக்கு வெளியில இருந்து அமெரிக்கா நிறுவனத்துடைய FBI எதுக்கு தலையிட போகுது? அவனோட வேலை செஞ்சிருப்பான்ல. ஹிண்டன்பர்க் ஏன் தலையிட போகுது? ஹிண்டன்பர்க்கு நோக்கம் இல்லையா? ஹிண்டன்பர்க் இதை வித்து வியாபாரம் செய்யவில்லையா? நீ எதுக்கு இடத்த கொடுக்குற? வழியே ராஜா கொடுக்குற நீயே. செபியோட வேலை என்ன? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் போகுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது தானே. அதை ஒழுங்கா எதுக்கு வெளிநாட்டுக்காரன் உள்ள வர போறான்? அவன்கிட்ட நீ பேசியிருக்கலாம்ல, நீ நிறுத்து, என் நாட்டில் என்ன நடக்குங்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து அதெல்லாம் கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். அதானி மேலே வழக்கு போட்டிருக்கேன், அதானி விசாரணையை கூப்பிட்டுருக்கேன். அதனால் நீ வந்து எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு தடுத்துருக்க முடியும்ல. நீ அதை செய்யாதனால தானே வெளில இருந்து ஒருத்தன் வரான். இதே இந்திய ஊடகங்கள் இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தி பேசியிருந்தா, மோடியை வந்து நிஜமாவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தா. இங்கேதான் மோடி தான் பிரச்சனையை பார்க்கறது இல்லையே. அதாவது இவ்வளோ ஆவலா உட்காந்து படத்தை பார்க்குற ரொம்ப சிம்பிள்ண்ணே. கேவலத்தையும் கேவலம். இந்த இந்தியா டுடேலன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் இருப்பான், அப்போ நம்ம அது ஒரு சொம்பு ஒன்று நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த ஒருத்தன் கத்துவான்ல, ஒருத்தன் இந்தியா வாண்ட்ஸ் டு டூ, அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து சரியான ஆப்போனன்ட் வந்து இவன் தான். போட்டி வந்து இவன் தான். பிரதமருடைய பேரடி அக்கௌண்ட் கலாய்க்கிறதுக்காக வச்ச அக்கௌண்ட்ல போட்ட ஒரு ட்வீட்டை எடுத்து பிரைம் டைம்ல விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணமா தான் இருக்குது இந்தியாவினுடைய ஊடகங்கள் நிலைமை. அப்படி இருக்கிறப்ப வெளில இருந்து வந்து ஒருத்தன் கிரிட்டிசைஸ் செய்ய தான் செய்வான். USARFன்னு அதை பலமுறை நம்ம வீடியோவில் வந்து பேசியிருக்கிறோம். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கமிஷன், அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, வெளிநாடுகளில் சர்வதேச நாடுகளில் அங்கே அந்த நாடுகளில் சிறுபான்மை மதமோ இல்லை வேறு மதமோ வந்து சுதந்திரமாக அவங்களுடைய மதத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மக்களுக்கான எந்தவித தடையும் இல்லாமல் இருக்குதா, மக்கள் வந்து சுதந்திரமாக அவங்களை விரும்புகிற மதங்களை வந்து அவங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதா, அவங்களுக்கு ஏதாவது வந்து சமூக ரீதியில் ஒடுக்குமுறை ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதை வந்து ஆய்வு செய்கிற அந்த அமைப்பு 2 பக்கத்துக்கு என்னமோ வந்து ரிப்போர்ட் போட்டிருக்கான் இந்தியாவை குறித்து. அவன் வந்து கவனிக்கப்பட வேண்டிய நாடு அப்படின்ற பட்டியல்லையே அதை இது பண்ணியிருக்கிறான். இங்கே உள்ளவங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தா, நியாயமாக கேள்வி எழுப்பியிருந்தா எதுக்கு அது வரப்போகுது? இங்கே இருக்கிற இந்த அமைப்பாவது முகமையாவது இதை வந்து கண்டுக்குதா? RSSக்கு வந்து எல்லாத்துலேயும் ஃப்ரீ ஹேண்டு. ஏன் இப்போ சமீபத்தில் ஒன்றிய அரசில் வந்து பணிபுரிகிற அதிகாரிகள் ஊழியர்கள் RSS நடத்துகிற எல்லா இயக்கத்தில் பங்கேற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி அதை வரவேற்று அதுக்கு வந்து இது வேற சொல்றாரு, இந்த மாதிரியான ஒரு பொன்னான அறிவிப்பு நீங்க அறிவிக்கிறதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குதா அப்படின்னு கோச்சுக்கு வேற செய்யறாரு. இப்ப இவ்வளவு விஷயங்கள் நடக்க இருக்கிறப்ப சர்வதேச நாடுகள்ல இருந்து குரல் கொடுக்க தான் செய்வான். ஆனா வந்து மற்ற நேரத்துல இங்கிலீஷ், வெளிநாடு, ஆங்கிலேயர்கள் அப்படிம்பாங்க. ஆனா அரசியல் படிக்கிறதுக்கு மட்டும் போய் நோவாம போய் படிச்சுட்டு வருவாங்க. அப்ப 3 மாசம் பட்ட படிப்பு, நான் அதை படிச்ச போறேன், நான் மேற்படிப்பு அரசியல் படிக்க போறேன்ட்டு எதுக்கு அங்க போய் படிச்சுட்டு வரேன்? மற்ற நேரத்தில் நொற்றில இங்க அவன் என்ன கசக்குது பாவாடை வேண்டியது. இப்ப போய் படிச்சுட்டு வரப்ப 3 மாசம் படிச்சுட்டேன். 3 மாசம் அந்த யூனிவர்சிட்டியில போய் நான் பாலிடிக்ஸ் படிச்சுட்டு என்னப்பா தெரிவிக்கிறதுக்கு நீ இதுக்கு படிக்கணும். அதே காலரை தூக்கி விட்டுட்டு தான் அவனும் சொல்றான். பிபிசின்னு உனக்கு இப்படி சொல்றான், ஹிண்டன்பர்க்னு ஒருத்தன் இப்படி பேசுறான்ல, நீ போய் அங்க போய் படிச்சுட்டு வந்து காலரை தூக்கி விடுறீல, அந்த ஊர்ல இருந்து அந்த ரிப்போர்ட்டையும் கொடுக்குறாங்க. அப்படியே என்னன்னு கொஞ்சம் பாருங்க. இப்போ அதையும் ஸ்க்ரீன் பண்ணி காட்டுங்க. அதாங்கிறப்ப இந்த மாதிரி இப்போ சபர்மதி ரிப்போர்ட்டுங்கிறது வந்துருச்சு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் போய் அந்த படத்தை வந்து பார்க்குறாரு, பார்த்து மொத்த அமைச்சரவையை என்டார்ஸ் பண்ணுது. உத்தரகாண்ட், மத்திய பிரதேஷ் உட்பட, ராஜஸ்தான் உட்பட பாஜக ஆளுகிற 7 மாநிலங்களில் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க, வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்துக்கு. அப்படி என்ன தேச தியாகத்தை வந்து இந்த படம் காட்டியிருக்கு.
வரிகளை கொடுக்கப்பட்டிருக்கா? வரிகளை கொடுக்கப்பட்டிருக்கு. படம் ஓடிடுச்சா? அது தெரியல. என்ன நீ சும்மா காமிச்சா கூட பார்க்க மாட்டாங்கடா. இல்ல இப்ப இந்த லட்சணத்துல நாடு எப்படி இருக்குன்னா, இவங்க வேணும்னா உருட்டலாம், இவங்க வேணும்னா என்ன வேணா சொல்லலாம். இந்த எலெக்ஷன்ல, மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல இவிஎம்ல அவ்வளவு குளறுபடி நடந்திருக்குன்னு அவ்வளவு பஞ்சாயத்து அடுத்து ஒரு தனி அவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இப்போ இவங்க வந்து ஒரு பூதம் மாதிரி காட்டுறாங்க, இந்துக்கள்லாம் எங்க பக்கம்னு. நீ ஃப்ரீயா கொடுத்தா கூட இந்த படங்கள்லாம் பாக்குறதுக்கு ஆள் இல்லை, பாக்குறதுக்கு ஆள் இல்லை. ஒன்றும் இல்லை, அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து பெரிய டேட்டா ஒன்று போட்டிருக்காரு. அது எல்லாத்தையும் தனியாக தொகுத்து வச்சிருக்காரு. சரியான நேரத்தில் ஒரு வீடியோ இறக்கப்படும். ஓகேவா? இப்படி இருக்கிற சூழல்ல இதுதானே ஆபத்து. இதனால தான் சொல்கிறோம், நம்ம பாஜக வந்து மனிதகுல விரோதி அப்படின்னு சைமன் சொல்கிற மாதிரி அதை தான் நம்ம சொல்கிறோம். மற்ற கட்சியை போல இல்லை பாஜக உள்ளே வந்துடும் அப்படிங்கிறது வெறுமனே டயர் கிடையாது. அது வந்து ஏதோ பயமுறுத்துகிற பொருள் கிடையாது. அது பாயாசம் கிடையாது. அது பெரிய ஃபாசிசம். அது மிகப்பெரிய கொடிய அரக்கனது அப்படிங்கிறத அதை தான் நம்ம சொல்கிறோம். இதை எதிர்த்து ஜேர்னலிஸ்ட் ஸ்வீட் பாக்ஸ் மணி கொசுவா போச்சு. ஸ்வீட் பாக்ஸ் மணி ஏதாவது பேசியிருக்கிறாரா? இல்லை, நம்ம பார்க்கல. நான் எதுவும் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பேசட்டுங்கிறேன். இல்லை பேசியிருந்தாலும் நம்ம தவறாகவே சொல்லியிருந்தாலும் திட்டுவதற்கு எல்லா முகாந்தரமும் அந்த மூஞ்சுக்கு இருக்குது. ஏன்னா பிபிசி டாக்குமெண்ட்ரிக்கு வேற வகையில் பாஜகவுக்கு முட்டு கொடுத்தவர் தானே, திட்டு வாங்கிட்டு தப்பே கிடையாது. அதாவது இவரோட பாலிசி எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறது, எதிர்கட்சியாக இருந்து பேசுறது தான் ஊடக தர்மம், பத்திரிகையாளர் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கப்ப திமுகவையில் ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுறாரு. அப்போ ஒன்றியத்தை எதிர்த்து பேசும்போது நீங்க என்ன பண்ணணும்? ஒன்றியத்தை எதிர்த்து தானே பேசணும், காங்கிரஸ் சைடு தானே பேசணும், இந்தியா கவர்மெண்ட் தானே பேசணும். அதே எப்படி தமிழ்நாட்டில் ஒரு முடிவு, ஒன்றிய அரசுக்கு ஒரு முடிவு எப்படி பாய் எடுக்கிறீங்க? என்ன பாய் என்ன பாய் இதெல்லாம்? ஸ்வீட் பாக்ஸ் பொறுத்து அந்த முடிவுகள்லாம் இதுல எங்க இருந்து ஊடகம் தர்மம் ஒரு தரல இருக்கு. இதுல வந்து ஊடகங்கள்லாம் மண்டி கிடக்குது, இதுல வந்து ஊடகங்கள்லாம் மண்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்தியா முழுக்க எந்த பிஜேபி எடுத்து எந்த ஊடகம் பேசுறது? அது கண்ணாடி மண்ணு பேசுறீங்க. கொஞ்சம் விலகி வந்துட்டு எதா இருந்தாலும் பேசுங்க. இப்போ சபர்மதி எல்லாரும் பேசுகிறோம். அது வந்து சுருக்கமாக நேர்களுக்கு என்னங்கிறத சொல்லிடுவோம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. சபர்மதி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது 2002 நினைக்கிறேன் இல்லையா? பிப்ரவரி 27 ஆமாம் 2002 பிப்ரவரி மாதம் வந்து அந்த ட்ரெயின் வந்து எரிக்கப்படுது அப்படின்னா குஜராத்தில் உள்ளேருந்து போய் வந்து வெளில வந்துருக்குது. ட்ரெயினில் நார்மலாக பயணம் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், ட்ரெயினே வெளியே இருந்து நீங்கள் பூட்ட முடியுமா? இல்லை, பூட்ட முடியாது. எக்ஸாக்ட்லி, வெளியிலேருந்து ட்ரெயினை பூட்ட முடியாது. அது வந்து லாஜிக். அதே போல் அந்த படத்தை நீங்கள் வந்து அந்த ரயில்வே படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எரிஞ்சு முடிஞ்ச அந்த பெட்டியில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. புகை உள்ளே இருந்தால் வெளில வந்துருக்கும். தீ எப்படி பிடித்தாலும் மேல் நோக்கி தான் எரியும் இல்லையா? இதுக்கு வந்து நார்மலான வந்து அறிவு இருந்தால் போதும். குறைஞ்சபட்சம் 6வது 7வது அறிவியல் படிச்சிருந்தா போதும். தீ எங்கிட்டு பிடிச்சாலும் மேல் நோக்கி தான் எரியும். பஞ்ச் மாதிரி இருக்கா? அதான் உண்மை. அந்த பெட்டியில வந்து எப்படி வந்துச்சு? உள்ள இருந்து வெளில இப்படி புகை வந்துருது. அப்போ உள்ள இருந்து தான் கொளுத்தப்பட்டிருக்குது. வெளில இருந்து யாரும் கொளுத்தி போடுற மாதிரி தெரில. ஏன்னா அந்த பெட்டியில இருக்கிற ஒரே வந்து எக்ஸிட் வந்து என்ன அப்படின்னா அந்த துவாரங்கள் தான். அதுல இருந்து தீ வந்திருக்குது. அப்போ உள்ளேருந்து தான் கொளுத்தப்பட்டிருக்குது. அதுதான் ரிப்போர்ட்டு இல்லையா? அப்படி இருக்கிறப்ப நீ படத்தில் இதை காட்டுவியா? இந்த ரிப்போர்ட்டை நீ வந்து ஒழுங்காக பார்த்தா தெரியும். காட்டுவேன்னா பார்த்துட்டு பேசுகிறா. நான் பார்க்காமலே சொல்கிறேன், நான் காட்ட மாட்டான் அப்படிங்கிற, காட்டவே மாட்டேன். அதில் கிட்டத்தட்ட 59 பேர் வந்து இறந்துருக்குறாங்க. இதை ஒட்டி வந்து குஜராத்தில் மிகப்பெரிய வன்முறை வந்து வெடிக்குது. இதுக்கு இடையில என்னென்னலாம் நடந்திருக்குது அப்படின்னா, இந்துக்களை கரசேவகர்களை அயோத்திக்கு சென்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு திரும்புகிற கரசேவகர்களை இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு எரித்து விட்டார்கள் அப்படிங்கிற பரப்புரை மோடி உட்பட அங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள் உட்பட எல்லோரும் பேசியிருக்கிறாங்க. தொடர்ந்து கட்டமைக்கப்பட்ட வெறுப்பு பிரச்சாரம் அங்கே நிகழ்த்தப்பட்டிருக்குது. அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை ஒட்டிய விளைவாகத்தான் அந்த கலவரம் நடக்கப்பட்டிருக்கு. இது நான் வேற எந்த பெரிய பெரிய ஆய்வுகள் இருந்தெல்லாம் படிக்கல, சரியா? விக்கிபீடியாவை நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வருது. இதெல்லாம் இருக்கா? இவ்வளவு விஷயம் பிரதமர் மோடி பேசியிருக்காருன்னு இருக்கு, அதுல எல்லாமே இருக்குது. நான் ஏன் ஆதாரம் இருக்குதா? நான் ஏன் இதை இப்ப சொல்றேன்னா, நான் ஏன் விக்கிபீடியா ஒரு ஆதாரமா நான் இது இவ்வளவு நாள் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, ஏன் விக்கிபீடியா எடுத்துட்டு வரேன்னா, விக்கிபீடியாக்களுக்கு பார்த்து வீடியோ போடுகிற மதன் கௌரி கூட பிபிசி விஷயத்துக்கு என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு அவரு? ஆமா, என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு அவரு? பக்கம் அது வந்து
பிபி எப்படி வெளிநாடு எப்படி இந்தியாவுல எங்க டீமுகளை நாங்க அடிச்சுக்கிறோம், வெளிநாடு வரக்கூடாது, இந்தியா விவகாரத்துல எப்படி வெளிநாடு தலையிடலாம் அப்படின்னு கேட்டாரு. சுதேசி பேசினார் இல்லையா. இப்ப இதேதான் விக்கிபீடியால இருக்கு. இப்ப இதை எடுத்து 15 நிமிஷத்துக்கு வீடியோ போடுவாங்களா? பலம்பு உட்பட யாரா இருந்தாலும் சரி வீடியோ போடுவீங்களா? அவர் பிஸியா இருக்காரு. நான் இன்னொன்னு ஏன் கேட்கறேன், தட்டி பார்த்தா விக்கிபீடியால வருது. யாரு வேணா சபர்மதி எக்ஸ்பிரஸ் படத்தை பாருங்க, ஓகேவா? பார்த்துட்டு இந்த விக்கிபீடியால இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் கமெண்ட் பண்ணுங்க. இருக்கா குறைஞ்சபட்சம் விக்கிபீடியால இருக்கிறதா உண்மையா சொல்லியிருக்கிறானாங்கிற கமெண்ட் பண்ணுங்க. அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பண்ணுங்க. கண்டிப்பா கண்ணை மூடி சொல்றேன் இருக்காது. சேலஞ்ச் பண்ணானேப்பா. கண்ணை மூடி சொல்றேன். உறுதியா இருக்கேன். அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. மொகர கட்டைகள் எப்படி படத்தை மற்ற மொகர கட்டைகள் எப்படி? கண்டிப்பா இருக்காது. சரி, இப்ப நீங்க வந்து ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. குஜராத் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம், குஜராத் கோப்புகள். ஆமா, குஜராத் ஃபைல்ஸ்ங்கிற ஒரு புத்தகம். குஜராத் கோப்புகள்னு தமிழ்லயும் இருக்கு, ராணாயிப் எழுதுறதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, அந்த புத்தகம் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க அதை வாங்கி படிங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம பல வீடியோக்கள்ல தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே வர சட்டப்படி நடந்த வன்முறைகள் அப்படிங்கிறது NCBHன்னு நினைக்கிறேன், NCBH பதிப்பகத்தில் அந்த புத்தகமும் வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி படிங்க. அந்த சட்டப்படி நடந்த வன்முறைகள் அப்போ அந்த புத்தகத்தில் தெளிவாக அந்த அதிகாரி பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த ரயில் எரிப்பு சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி அந்த எரிஞ்சு போன ரயில் பெட்டி இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னு அப்போதைய குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த பிரதமர் மோடி அவர்கள் விரும்பினார். அது மட்டும் இல்லாம அங்க எரிந்து இருந்தாங்க இல்லையா, எரிந்த பிணங்களை ஊர்வலமா கொண்டு போவதற்கு எல்லாத்தையும் காட்சிப்படுத்துவதற்கு பிரதமர் மோடி விரும்பினார். இந்த நடவடிக்கையானது அப்போது அந்த பகுதியில கலெக்டராக இருந்த ஒரு தமிழ்நாட்டு பெண் அதிகாரியினால தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது அந்த புத்தகம் ரொம்ப தெளிவா இருக்குது. இது டாக்குமெண்ட் செய்யப்பட்ட வரலாறு. இது இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் சபர்மதி எக்ஸ்பிரஸ் படத்துல இருக்கா? சபர்மதி எக்ஸ்பிரஸ் இல்ல, சாரி சபர்மதி ரிப்போர்ட் படத்துல இருக்கா அப்படிங்கறத பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் கண்டிப்பா இருக்காது. கண்ணை மூடிட்டு நான் சொல்றேன், கண்டிப்பா இருக்காது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கானயா? ஏன்னா முகர கட்டைகள் எப்படி? அதான் சொல்றேன். நண்பர்கள் யாராவது அந்த படத்தை பார்த்துட்டு இவன் சொல்றது முழுகால இருக்கா இல்லையாங்கிறத நீங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்க. யார் சேலஞ்ச்? ஓபன் சேலஞ்ச். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்கவே இருக்காது. இருந்ததுன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அப்படிலாம் சொல்லாத. இருக்காதுன்னு சொல்றேன், இருக்காதுன்னு. ஐயோ சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. கட்சி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கட்சிக்கு என்ன பேரு? பார்ப்பனர்களின் கட்சி இல்லையா? இந்தியாவில் வெவ்வேறு பகுதியில வெவ்வேறு பேர் இருக்குது. அந்த கன்றாவையெல்லாம் நான் சொல்ல விரும்பல. நான் அதாவது பாஜகவோட கன்றாவை சொல்றேன் நான். இப்போ அப்படி இருக்கிறப்போ பார்ப்பனர்களுக்காகவே இயங்குதுங்கிறது தான் நம்ம அந்த கட்சியின் மீது வைக்கப்படுகிற. ஆனா பார்ப்பனர்கள் ஒருத்தர் கூட இல்லைங்கிறது எஸ்பிசியோட குற்றச்சாட்டா இருக்குது. அது பேய்க்கு மேய்க்கு சண்டை. கொஞ்சம் ஓரம் வாங்கி அப்புறம் டீல் பண்ணுவோம். நான் சொல்றேன், இப்படி தொடர்ந்து பார்ப்பனியத்துக்காகவே உழைக்கிற அந்த கட்சி ஒருத்தர் வந்து தூக்கி உள்ள வச்சிருக்குது. சஞ்சீவ் பட்டுன்னு நினைக்கிறேன். சஞ்சீவ் பட்டா அப்படின்னா அவர் வந்து ஒரு IPS அதிகாரி. அவரை வந்து டைப் பண்ணி பாருங்க, எதற்காக அவர் உள்ள இருக்கிறார், ஏன் உள்ள இருக்கிறார். சஞ்சீவ் பட்டு உள்ள இருக்காரா? ஆமா, ஜெயில வச்சிருக்காங்க. ஏன்? மக்களுக்கு ஏதாவது நல்லா செஞ்சிருப்பாரு. வேற என்ன இப்ப நான் புரிஞ்சு வட்டிக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. குஜராத் கலவரம் என்பது இஸ்லாமியர்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்டது. அப்படி நடக்க போது நீங்க சும்மா கையை கட்டிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க, ஒண்ணும் பண்ணாங்க, சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு மீட்டிங் போட்டு பிரதமர் மோடி அவர்கள் அப்போதைய சிஎமாக இருந்த, அப்போது குஜராத் சிஎமாக இருந்த மோடி அவர்கள் சொன்னார் அப்படின்ற உண்மையை சொன்னதற்காக அவருக்கு முன்னாடியே போய் சர்வீஸ்ல இருந்தப்ப நடந்த ஒரு சம்பவத்தை அவர் வந்து செஞ்சார், அது கொலை அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டுன்னு அவங்க குடும்பத்தாரோ அவரும் வந்து பதிவு பண்றாரு. இப்படி அவரை சேவையே இல்லாம தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. உண்மையை சொன்னதற்காக சஞ்சய் பட்டுங்கிற பேரோ, இல்ல இப்படி ஒரு IPS அதிகாரி பேசினார் என்பதோ, இல்ல மோடி இப்படி ஒரு மீட்டிங் போட்டார் என்பதோ அந்த சபர்மதி ரிப்போர்ட் படத்துல வருதா? பார்க்காம எப்படா சொல்ற? கண்ட மூடி சொல்றேன், பார்க்காம மறுபடியும் சொல்றேன். யாராவது அந்த படத்தை பார்த்து தயவு செஞ்சு இந்த பையன் சொல்றதெல்லாம் இருக்கா இல்லையா என்ன கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன் இருக்காது. நான் அடிச்சு சொல்றேன் இருக்காதுன்னு. இதெல்லாம் இருக்குமா இல்லையா? நான் சொல்றேன், இன்னொரு வந்து டாஸ்க் கொடுக்குறேன். அதாவது நம்ம திரும்பி சொல்றோம் பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிறது வெறுமன பூச்சாண்டி கிடையாது. இது நம்ம எல்லாம் சிரிச்சுட்டே பேசினாலும் இது மிகவும் கொடுமையா. பாஜக எல்லாம் வராது, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. வெறும் வெற்று நம்பிக்கைகளை மட்டுமே வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது.
பார்த்துங்க பில்கிஸ் பானு அப்படிங்கிற பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். பல வீடியோக்களில் பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். அவர்களை கூட்டு பாலியல் வன்முறை செய்து அவருடைய கருவில் இருந்த குழந்தைய கையை விட்டு எடுத்து செவுத்துல அடித்து கொலை பண்ணாங்க. அது இந்த குஜராத் 11 பேர் அடங்கிய ஒரு கும்பல். அந்த கும்பல் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஜெயிலே இல்லை அவனுங்க. அதாவது முழுக்க முழுக்க அவனுங்க பரவலுங்கிற பேரில் மொத்தமாக 200 நாள் தான் உள்ளே இருந்துருக்குறாங்க. மற்ற எல்லா நாளும் வெளியில் இருந்துருக்குறாங்க. இது வந்து சிறைவாசமா? இதே தான் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படிங்கிற கேள்வி ஒருபுறம். அவர்கள் பார்ப்பனர்கள், அவர்கள் இதை செய்வார்கள். நல்லவர்கள். அவர்கள் எப்படி ரிலீஸ் பண்ணப்பட்டாங்கன்னா, அவங்க வந்து பார்ப்பனர்கள் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு அங்கே உள்ள ஒரு எம்எல்ஏ வந்து பரிந்துரை செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவங்க விடுதலை செய்யப்பட்டார்கள். விடுதலை செய்யப்பட்ட பொழுது அப்போது அவர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடியது இந்த பாஜக. அவ்வளவுதான். மாலைப்பட்டு கொண்டாடியது இந்த பாஜக. அப்புறம் அவர்களுக்கு சீட்டு கொடுத்து அவர்களை தேர்தல் பரப்புரையின் போது பயன்படுத்தி கொண்டது இந்த பாஜக. இப்படி ஒரு கலவரத்தை திட்டமிட்டு இஸ்லாமியர்களை கொன்றொழிப்பதற்காகவே நடத்தப்பட்டது அப்படிங்கிறது அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தாலோ அதை ஒட்டிய கதைகளை படித்தாலோ அதை ஒட்டிய புத்தகங்களை படித்தாலோ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கிற ஒரு கொலை குற்றவாளிகளை, கொலை பாதகர்களை இப்போ சொல்லுங்க, கொலை பாதகர்கள் என்ன சாதி அப்படின்னு இப்போ சொல்லுவாங்களா கஸ்தூரி? என்ன சாதின்னு இப்போ சொல்லுங்க. இந்த கேவலத்தை நிகழ்த்தது எந்த சாதி நீங்க சொல்லுங்க. இப்போ இது ஏதாவது பில்கிஸ் பானு அப்படின்ற பேரு சபர்மதி ரிப்போர்ட் படத்துல வருமா? அத அந்த படத்துல ரிப்போர்ட் பண்ற அந்த ஹீரோ, ஜர்னலிஸ்ட் ஹீரோ ரிப்போர்ட் பண்ணுவாரா? தெரியலையே. கண்ணை மூடி சொல்ற ரிப்போர்ட் பண்ண மாட்டாரு. கண்டிப்பா தயவு செய்து இந்த சம்பவம் அந்த படத்துல இருக்கா இல்லையான்னு நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நண்பா. கண்டிப்பா இருக்காரு. இந்த விடுதலை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் மேல்முறையீடு பண்ணி சட்ட போராட்டம் நிகழ்த்தி அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் சரி நான் நினைக்கிறேன் பில்கிஸ் பானு வழக்கு இருக்குல்ல, அது குஜராத்லேயும் நடக்கல. அதுக்கு பின்னாடி வந்து பாம்பேல நடந்தது, பூனேல நடந்ததுன்னு நினைக்கிறேன். பூனேவுக்கும் எதுக்கு மாத்தி அதுக்கே அவங்க கலந்துருக்காங்க. பூனேக்கு மாத்தினாங்க. எதுக்கு மாத்தினாங்க? அவங்களுக்கு அங்க செக்யூரிட்டி கிடையாதுங்கிறதுக்காக மாத்தினாங்க. அது ஏதாவது அந்த படத்துல இருக்குமா? நான் என்ன கேக்குறேன், இந்த படத்துக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன், இந்த படத்துல என்ன உண்மை இருக்குது, இல்ல என்ன விஷயம் இருக்குது? இந்த நாட்டு மக்களுக்கு இதனால என்ன யூஸ்? நாட்டு மக்களுக்கோ அல்லது இந்த சமுதாயத்துக்கோ அதனால ஒரு யூஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. இல்ல குழந்தைகளுக்கான படம், ஆனா பாருங்க இந்த மாதிரி சமுதாய நல்லிணக்கத்துக்கான ஒரு படம், சமூக நல்லிணக்கத்துக்கான இதெல்லாம் காந்தியோட படமா, இதெல்லாம் அம்பேத்கரோட படமா? எதுக்கு இதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்? நான் என்ன கேட்கிறேன், இப்ப திமுக பாத்தீங்கன்னா வந்து தலைமை கழக பேச்சாளர்கள் அப்படின்னு இருப்பாங்க, பல மேடைகள் பார்த்தவங்களா இருப்பாங்க, பல விஷயங்கள் பேசினவங்களா இருப்பாங்க. இப்ப கூட சமீபத்துல வந்து ஒரு என் உயிலுக்கும் மேலான இளைஞர்களுக்கான ஒரு பேச்சு போட்டி நடத்தாங்க. அவங்க இளைஞரணியில இருந்து மிகப்பெரிய ஹண்டர் பல மாவட்டங்கள் நடத்துறது அவங்க அப்பவும் பண்றது. அந்த கட்சி எப்போதுமே இந்த மாதிரி விஷயம் பண்ணும் அப்படிங்கிறது அவர் உதயநிதி வந்ததுக்கு பின்னாடி இளைஞரணியில் அது ரொம்ப நமக்கு தெரிஞ்சு இப்போ நடக்குது. ரொம்ப பெருசா எடுத்து பலரும் நம்ம இவர் மில்டன் அண்ணன், இந்திரா அண்ணெல்லாம் கூட வந்து அதுக்கு ஜட்ஜா போயிருந்தாங்க. போயிட்டு வந்து இளைஞரணி எப்படி செயல்படுது, அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கிராஸ் பண்றாங்கிறதெல்லாம் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க பல வீடியோக்கள்ல. இப்போது அந்த மாதிரி வந்து அவங்க செலக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. அதில் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு கட்டு கூட பார்த்தேன். இவருடைய கலைஞருடைய பேச்சு ஒன்று இருக்கும்ல, உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் செய்து தலைக்குள்ளே வைத்தானா மற்ற சாதிக்கெல்லாம் இருப்பது என்ன களிமண்ணா சுண்ணாம்பா. அந்த ஸ்பீச்சை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளவு ஃப்ளோவாக தெளிவாக பேசுகிறாங்க. ஒரு பையன் பேசினாரு, அந்த கட்டை பார்த்தேன். அவர் பேச்சாளராக என்னங்கிறது நமக்கு பேச்சாளர் தான். அதாவது அந்த 100 பேர்ல வந்து ஒரு அப்படியா ஸ்டாலின் அவார்டு வாங்கினாரு. அப்படியா டாப் 3ல வந்து ஒரு நினைக்கிறேன் மேபி. அப்படியா? அப்படி ஒரு கட்சியினுடைய பேச்சாளர், ஒரு கட்சி வந்து அவர் என்டார்ஸ் பண்ணணும், ஒரு கட்சி வந்து அவர் வந்து ஆமா என்னுடைய கட்சிக்காரன் ஒரு டேக் ஒட்டிக்கணும்னா அவன் இவ்வளவு தூரம் வாசிக்க வேண்டியது இருக்குது, இவ்வளவு பேச வரலாறு தெரிஞ்சிருக்கணும், வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்பீச்சை வந்து நீங்க சும்மா புரிஞ்சுக்காம உள்வாங்காமலாம் அப்படி மனப்பாடம் பண்ணிலாம் அடிக்க முடியாது. அதை அப்போ அவ்வளவு கருத்தியல் அவர் வந்து உள்வாங்கி இருக்கிறாருன்னு பொருள் இல்லையா? இப்படி ஒரு கட்சியோட பேச்சாளராக இருக்கணும்னா இவ்வளவு இது பண்ண வேண்டியிருக்குது. இதுவே வந்து அதிமுக கூட ஒரு கட்டத்தில் எடுத்துங்க, இப்போ தேர்தல் டைம்ல வந்து நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லா கட்சியும் போடுவாங்க. அப்போ அதிமுகவில் கூட குறைந்தபட்சம் இந்த பட்டிமன்றத்தில் பேசுவேன். இதில் வந்து நீண்ட காலமா அதிமுக இங்கே வரலாறு இல்லை, இங்கே வரலாறுன்னு ஒன்று தெரிஞ்சாதான் பேச முடியும். இப்போ வந்து ஆப்போசிட்ல ஒருத்தவங்க ஏதோ சும்மா இஷ்டத்துக்கு கதை விடுறாங்க அப்படின்னா ஆப்போசிட் இன்னொருத்தவங்க ஈஸியாக கதை விடலாம். ஒரு சைடில் ஸ்ட்ராங்காக வந்து பேசும்போது இன்னொரு சைட்லேயும் அந்த போட்டி இருக்குதான் செய்யும். அதிமுக வந்து ஈஸியாக இறக்கி விட்டுருக்க மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், அவங்க பட்டிமன்றத்தில் பேசுவாங்க. இல்லை நீண்ட காலமாக வந்து அவங்க கட்சிக்கு
பிடிக்குதோ அவங்களுக்கு கருத்து இருக்கோ இல்லையோ, ஆனால் வந்து அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பர்சனலாக ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அதிமுக ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அந்த போல நடிகர்கள் இப்போ ஆனந்தராஜ் உட்பட அவர்லாம் வந்து அதிமுகவுக்கு வந்து சாதகமாக நிறையா தேர்தல் பரப்புலாம் பண்ணுவார். இவரு பண்ணுவார், ராமராஜன் பண்ணுவார். ஸோ வந்து இப்போ இப்படியான ஒரு செட்டப் இருக்கும். ஒரு கட்சி ஒருத்தர் வந்து என்டாஸ் பண்ணுறதுனா கூட குறைஞ்சபட்சம் இப்படி ஏதாவது இருக்கும். ஆனால் பாஜகக்காரன் யாரெல்லாம் என்டாஸ் பண்ணுறா பாருங்க. பில்கிஸ் பானு வழக்கில் வந்து குற்றவாளியாக இருக்கிறவன், கேவலத்தை செஞ்சவன், அதராஸ் வழக்குல வந்து குற்றவாளியா இருக்கிறவன், ஏன் சீட்டு கொடுத்துருக்கலாம், யாருக்கு சீட்டு கொடுத்துருக்கான் பார்த்தீங்கல்ல, இங்கே ஃபுல் அக்யூஸ்ட் தானே. ஆமா, சொன்னாங்களே நம்ம வந்து 2024 அப்ப வந்து நம்மளே வந்து ஒரு பட்டியல் இல்ல தாம்பரத்துல ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு போலீஸ் போயிருக்குது. எல்லா பேரும் தெரிச்சு ஓடி இருக்கலாம். ஏன்னா வந்திருந்தவங்க அக்யூஸ்டா இருக்கலாம். ஐயோ ஐயா அவங்களை பிடிக்கதான் வராருன்னு எல்லாம் தெரிச்சு ஓடி இருக்காங்க. ஆனா அவங்க போனது வேற, போலீஸ் போனது வேற விஷயம். வேற பிடிக்கிறதுக்கு அவங்க போயிருக்காங்க, வேற ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு. மொத்த கூட்டமும் சரிச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அதான் எல்லா அக்யூஸ்டும் தான் இருக்காங்க. சர்வதேச அளவுல தங்கப்பதக்கங்களை வந்து ஜெயிச்சு கொடுத்தவங்க மாச கணக்கில் போராடுறாங்க. அக்யூஸ்ட்னா அவங்க யாரை சொன்னாங்கன்னா பிரிஜ்பூஷன் சிங், அவரோட பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்களா இல்லையா? ஏன் இதுல வந்து விவசாய போராட்டம் நடக்குது. விவசாய போராட்டத்துல காரியத்தை கொன்னவன வீட்டுல இருக்கிற ஆட்களுக்கு சீட்டு கொடுத்தாங்களா இல்லையா? இப்படி அந்த கட்சி என்டாஸ் பண்றது முழுக்க இந்த மாதிரியான ஆட்களா இருக்குது. கட்சி என்டாஸ் பண்ற விஷயம் போல இது வரலாற்று திருத்தி எழுதுற சம்பவம் இல்லையா? 2002 குஜராத் நடந்த கலவரம் அப்படின்னாலே மோடியோட முகம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ மோடியை வந்து என்னவா எழுதின ஊடகங்கள்லாம் இன்னைக்கு எப்படி துதிபாரிட்டு இருக்குங்கிறதுலாம் நமக்கு நீ கண் கூட பார்க்க முடியுது. இப்படி இருக்கிற சூழலில் இந்த நடுநிலைன்னு சொல்லி கொடுக்குற சோக்கால்டு பேக் பேக்குகளோ ஸ்வீட் பாக்ஸ் மணிகளோ ஏதாவது வாயை திறந்து எதுக்காக வந்து பேசியிருக்காங்களா? அப்போ இவங்களை வந்து சங்கி சக தோழன் தான் நம்ம சொல்ல தோணுது. இப்போ பாஜக உள்ள வந்துருங்கிறத நல்லிஃபை பண்றாங்க போற போக்கில். எதுக்காக நம்ம சொல்றோம், வரலாற்று மொத்தமா டெக்ஸ்ட் புக்ல திருத்தி எழுதுறானுங்க. சாவர்கர் வந்து புல்புல் பறவையில் ஏறி பறந்து போனாருங்கிறாங்க. அம்பேத்கருடைய தீண்டாமை ஒழிப்பு குறித்து கருத்துக்களை, விஷயங்களை, பதிவுகளை புத்தகத்திலேருந்து நீக்கிறானுங்க. இப்போ இதெல்லாம் வரலாற்றை திருத்தி எழுதுறது இல்லையா? அந்த போக்கில் இவர்கள் திட்டமிட்டு நடத்திய எல்லா கலவரத்தையும் அதுவா ஏதோ டாக்குமெண்ட் பண்றங்கிற வேலை படமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் ஓடல. நீயே இப்ப டென்ஷன் ஆகுற. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கருத்து பதிவு பண்ணாம விட்டோம்னா நாளடைவுல பெரிய கருத்தா அவங்க சொல்றது கருத்தா மாறிடும். ஆமா, அவங்க சொல்றதா உண்மைங்கிற நரேஷன் ஆயிடும். அப்பப்ப இதை வந்து நம்மளும் டாக்குமெண்ட் பண்ணிட்டே வரணும். அப்பதான் இது பண்ண முடியும். ஆனா எந்த படத்தையுமே மக்கள் நெருக்கலைங்கிறது வந்து உண்மை. அதான் சொன்னேன், இந்த வீடியோல நான் சொன்ன எந்த விஷயமாவது அந்த சபர்மதி ரிப்போர்ட் படத்துல வருதா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க. கண்ணை மூடி சொல்றேன், வராது. அப்படியா? ஆமா, அவங்களுக்கு நான் இந்த இடத்துல இன்னொரு டாஸ்க்கும் கொடுக்குறேன். வந்து ரொம்ப அடுத்த எந்த கலவரத்தை நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு வந்து தேடாதீங்க. பாபர் மசூதி எப்படி இடிச்சோம் அப்படின்னு ஏதாவது படம் எடுத்து அதான் இவனுங்க இதுல சொன்ன பாபர் மசூதி அதுவாகவே விழுந்துருச்சுன்னு கூட இவனுங்க படம் எடுப்பானுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இதெல்லாம் எடுத்து இன்னமும் வந்து பிஆர் பண்றதுக்கு மோடியை கூப்பிட்டு உட்காந்து வச்சு கஷ்டப்படலாம் வேண்டாம். நான் இன்னொன்று சொல்றேன், இப்ப சாம்பல் மசூதி வரைக்கும் இடிச்சு கலவரமாயிடுச்சு. அடுத்து முடிச்சுட்டு அதுக்கு வருவாங்க. இருங்க, இப்ப அடுத்து வந்து பாபர் மசூதி கொடுத்தோன்னே சம்பளுக்கு வருவானுங்க. அதான் சொல்றாங்க, இந்தியாவில் வந்து 25,000 கோயிலை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி கலவரம் பண்றதுக்குன்னு ஒரு தகவல் இருக்குது. அவனுங்க ஓப்பனா சொன்னாங்க, அவனுக்கு எந்த இடத்துலயும் மறுக்கவே இல்லை. அடுத்தடுத்து நாங்க இதை வச்சு விஸ்வ இந்து பரிஷத்துடைய வழக்கறிஞர் குழு நடத்தினதும் அவங்க ஓப்பனா சொல்றாங்க. அடுத்தடுத்து நாங்க இதை வச்சு எப்படி சட்ட ரீதியா எங்களுடைய அஜெண்டாக்களை நாங்க வென்றெடுப்பது அப்படிங்கிறத வந்து நாங்க திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. இதை குறித்து எந்த ஸ்வீட் பாக்ஸும் பேசாது. இதை குறித்து சீமான் பேச மாட்டான். இதை குறித்து நாங்கள்லாம் பாஜக எதிர்க்கோம்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டான். நான் என்ன சொல்றேன், பாஜகவுக்கு இன்னொரு ஒரு அசைன்மெண்ட் நம்ம கொடுப்போம். இந்திய விடுதலை போராட்டத்தில் RSSின் பங்கு அப்படின்னு. சூப்பரா. உண்மையிலே பிஜேபி வந்து RSS வந்து ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பாருங்க, இந்த பையலெல்லாம் எப்படி பேசுறாங்க பாருங்க, தப்பா பேசுறாங்க, வந்து உங்களை வந்து இது பண்றாங்க. அதனால ஸ்கிரிப்ட் நான் தரேனே. அப்படியா? அந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்கல. அப்படியா? ஆமா, இப்ப பாருங்க ஸ்கிரிப்ட். எய்ம்ஸ் செங்கல் மாதிரி அவங்க சுதந்திர போராட்ட வரலாற்றுக்கும் எதுவுமே செய்யவில்லை என்பதுதான் அந்த நூல்.